ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குலோப் ஜாமும் எப்படி சாஃப்டாக செய்கிறது, ஜூஸியாக மக்கன் பேடாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் கிவ்அவே வின்னர்ஸை சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு பேராக சொல்லிக்கிட்டு வருவேன். நடுவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு 2 கப்பு குலோப் ஜாம் மிக்ஸ் எடுத்துக்குவோம். 2 கப்பு குலோப் ஜாம் மிக்ஸ் எடுத்துக்கிட்டு 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக ஜூஸியாக வரும். பால் சேர்த்து பிசையணும். ஒரு 1/2 கப் பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. உங்கள் மாவுக்கு தகுந்தவாறு போட்டு பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைங்க. நான் இதில் ஒரு 6 பேரை செலக்ட் பண்ணியிருக்கேன். எல்லாரையும் செலக்ட் பண்ணணும் ஆசை தான். ஆனால் என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோதான் கொடுக்க முடியும். நான் ஒரு சின்ன யூடியூபர் தான். ஒரு 5 நிமிஷம் மாவை ஊற வச்சுக்கோங்க. இதில் 3/4 கப் சுகரும் ஒரு கப்பு தண்ணியும் எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ சுகர் அதில் 3/4 இருக்கணும், அவ்வளோதான். அதை எடுத்து நல்லா பாகுக்கு நல்லா காய்ச்சணும். அதாவது ரொம்ப பாகு பதம் வேணாம், ஓரளவு கொதிச்சா போதும். இதில் ஏலக்காய் ஒரு 4 தட்டி போட்டுக்கோங்க. தட்டி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கணும் ஒரு சைடு. இப்போ இதில் பாதாம், பிஸ்தா, வெள்ளரி விதை, இந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மாவை நம்ம வடை மாதிரி தட்டிட்டு இதில் நம்ம அந்த ஸ்டெப்பு அந்த நட்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே வைக்க போகிறோம். உள்ளே வச்சுட்டு அப்படியே எடுத்து மூடிடணும். மூடிட்டு அப்படியே ரவுண்டு பண்ணிவிட்டு வடை மாதிரி தட்டிடணும். ரவுண்டாக வடை மாதிரி தட்டிடுங்க. அழகாக தட்டி ஷேப்க்கு கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அங்கே பாகு ரெடி ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை செஞ்சுக்கிட்டுருக்கலாம். குலோப் ஜாமுக்கு உருண்டையை இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ரவுண்டாக பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் விரியாமல் உடையாமல் வரும். இந்த மாதிரி அழகாக உருட்டி ரவுண்டாக வச்சுக்கோங்க. எங்கேயுமே விரிசல் இல்லாத வரைக்கும் உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வின்னர் அனுமீடியா. அவங்க ஃபஸ்ட்டு வின்னரு அனுமீடியா. இப்போ உருண்டை உருட்டி வச்சாச்சு. இப்போ உருட்டி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பொரிக்க போகிறோம். எண்ணெயை காய வச்சுக்கிறலாம். எண்ணெயை காய வச்சுட்டு இப்போ நம்ம செஞ்ச மக்கன் பேடாவை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். எண்ணெயை மிதமான சூடில் இருக்கணும். ரொம்ப சூடில் இருந்தால் கரிஞ்சிடும், கருப்பாயிரும். மிதமான சூடில் போட்டு ஒன்று ஒன்றா பொரித்து எடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். கொஞ்சம் அப்படியே வேக விட்டு இப்படி எடுத்துருங்க. எடுத்து அங்கே நம்ம சிரப் வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம இப்போ போடணும். இப்போ அடுத்த வின்னர் கலாவதி ஜெயபால் அவங்க பேர். இப்போ மக்கன் பேடாவை எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கிடுவோம். 3வது வின்னர் உம்மால் பஜாரியா. அவங்க வின்னர்ஸு. 3வது வின்னர் சொல்லிட்டேன். இப்போ இதெல்லாம் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எனக்கு எல்லாருக்கும் கொடுக்கணுன்னு ஆசை தான். ஆனால் நான் ஒரு சின்ன யூடியூபர். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6 பேரை செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த வாட்டி நெக்ஸ்ட் வாட்டி நான் எல்லோரையும் ஞாபகம் வச்சு கொடுத்துக்கிறேன். எல்லாருக்கும் வருத்தப்படாதீங்க. அடுத்த வாட்டி நெக்ஸ்ட் வாட்டி கிடைக்கும். குலோப் ஜாமை போட்டு ஓரமாக போட்டு பொரிச்சுக்கோங்க. இப்போ எஸ் ரம்யான்றவங்க 4வது. அடுத்து தன்வீர் இஃப்ராம் அவங்க 5வது. இப்போ குலோப் ஜாமுன் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. மிதமான சூட்டில் நல்லா இந்த மாதிரி பொரிக்கணும். கோடு வராமல் நல்லா விரிசல் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம பொரிச்சதை உடனே ஜீராவில் போட்டுட்டிங்கன்னா நல்லா குடிச்சிட்டு மெத்துன்னு சாஃப்டாயிரும். 6வது வின்னர் சுமையா சலீம். அவ்வளோதான். 6 பேரை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். மற்ற பேரெல்லாம் வருத்தப்படாதீங்க. எல்லாருக்கும் கொடுக்கணுன்னு ஆசை தான். நான் இப்போ தான் வளர்ந்து வரேன். நல்லா வளர்ந்து வந்த பிறகு உங்களுக்கு எல்லாருக்குமே நான் கிவ்அவே கொடுக்குறேன். நான் இதில் சொல்லியிருக்கோங்க. நான் மெயில் ஐடி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதில் உங்கள் அட்ரஸு, ஃபோன் நம்பரை கொடுத்துருங்க. இன்னொன்று, எல்லாரும் என்னோடய வீடியோ, குக்கிங் வீடியோவை, எந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வந்தீங்கன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.
தயவுசெய்து யாரும் வந்து கோச்சிக்கிறாதீங்க, செலக்ட் பண்ணலேன்னு. எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. நான் இத்தனை பேரை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், மக்கன் பேடா சூப்பராக வந்திருக்கு. இது மாதிரி தான் இருக்கும் மக்கன் பேடா. குலோப் ஜாமுன் பாருங்கள், ரொம்ப ஜூஸியாக ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். உள்ளே வந்து எப்படி ஜூஸாக இறங்கியிருக்கு பாருங்கள். அந்த இது வந்து ஜாமுன் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். அந்த உள்ளே எவ்வளோ அழகாக பார்க்கவே நல்லா இருக்குது. எவ்வளோ ஜூஸியாக இறங்கியிருக்கு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. தயவுசெய்து யாரும் வருத்தப்படாதீங்க. அடுத்த வாட்டி நான் வந்து உங்களெல்லாம் செலக்ட் பண்ணுறேன். எல்லோரும் நான் சொன்ன மாதிரி மெயில் ஐடி கொடுத்து உங்கள் ஃபோன் நம்பர் அட்ரஸை தெளிவாக கொடுத்துருங்க. தயவுசெய்து எந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வந்தீங்கன்றதை கமெண்டில் தெரிவிங்க. அடுத்த வாட்டி நெக்ஸ்ட் வாட்டி நான் யாரையும் மறக்க மாட்டேன். அடுத்த வாட்டி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க அடுத்த வாட்டி ஞாபகம் வச்சு நான் கொடுக்குறேன். கிவ்அவே வந்து அடுத்து நெக்ஸ்ட் வாட்டி இருக்குது. ரொம்ப நன்றி எல்லோரும் ஆதரவு கொடுத்ததுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்.